சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2022 குரூப் 4ல் 10 கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன கொஸ்டின் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரேஸ் மார்க்குங்கிறத சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இந்த கிரேஸ் மார்க்குங்கிறது நம்ம கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து டென்டேட்டிவ் கீ அப்படிங்கிற ஒரு கீயை ரிலீஸ் பண்ணும். அது தற்காலிகமானது. எக்ஸாம் எழுதி ஒரு 10 நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீக் டைம் கொடுப்பாங்க. நம்ம வந்து எக்ஸாம் கொஸ்டினில் எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னு புக் சோர்ஸோடு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் கீ ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் கீயை வச்சு தான் திருத்துவாங்க. அந்த ஃபைனல் கீயை நமக்கு எப்போ அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அப்லோட் பண்ணுவாங்க. அதை தான் ஃபைனல் கீன்னு சொல்லுவோம். இந்த டென்டேட்டிவ் கீக்கும் ஃபைனல் கீக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதை தான் கிரேஸ் மார்க்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 11 கொஸ்டின், 10 கொஸ்டினில் 11 கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அந்த 11 கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் தமிழில் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. 8 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்சில் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அதுலேயும் 2 கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சி. ஆப்ஷன் அப்படியே மாறி இருக்கும். அதேமாதிரி 5 கொஸ்டினுக்கு வந்து ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. எல்லாமே அதில் 4 ஆப்ஷனில் எது எழுதினாலுமே ரைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 4 கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கணும், இல்லை இந்த ஆப்ஷனில் 2ல் எது எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த 11 கேள்வியும் இது எந்தெந்த கொஸ்டின் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல தமிழில் 3 கொஸ்டினில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 4வது கொஸ்டின் தான். மாலதி மாலையை தொடுத்தாள், இது எவ்வகை வாக்கியம்? மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னா அது வந்து செய்வினை வாக்கியம். மாலதி மாலையால் மாலை வந்து மாலதியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. தொடுக்க வைத்தாள் அப்படின்னா அடுத்தவங்களை செய்ய வச்சான்னா அது பிறவினைன்னு சொல்லுவோம். மாலதியே செஞ்சானா அதை தன்வினைன்னு சொல்லுவோம். இது மாலையை தொடுத்தாள்னா அவளே அவளுடைய கையால் தான் தொடுக்கிறா. ஸோ இது தன்வினையிலையும் வரும் அப்படிங்கிற பொருளில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஏ எழுதினாலும் ஆன்சர் ரைட்டு தான், சி எழுதினாலும் ரைட் ஆன்சர் தான். ஸோ அதனால் இது 2க்குமே மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4ல் கட்டளை தொடர் அல்லாதது இதுதான். அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்னா அது ஒரு செய்தி வாக்கியம். கூடு கட்டு, அண்ணனோடு போ, தமிழை படி அப்படின்னா அது கட்டளை தொடர். தமிழ் படி அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம் அல்ல அப்படிங்கிற பொருளில் சி எழுதியிருந்தாலும் விடை சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கும் டி, டென்டேட்டிவில் டின்னு கொடுத்துருக்காங்க, ஃபைனலில் சி டி 2க்குமே வந்து மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. தமிழை படி அப்படின்னு ஒருவேளை அந்த ஐங்கிறத சேர்க்காமல் அழுத்தம் கொடுக்காம சொன்னதுனால இதை வந்து கட்டளை தொடராக ஏற்றுக்கிடலையா அப்படிங்கிறது தெரில. திருக்குறளை படி அப்படிங்கிறதெல்லாம் கட்டளை தொடர்ந்து தான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 2க்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போது நம்ம அந்த வரிசைப்படி பார்க்கும்போது தான் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் தான் மே வரும். அப்போ இந்த வரிசைப்படி பார்த்தா பிங்கிறது சரியானது தான். ஆனால் ஏபி 2க்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 பியில் ஏலையோ பிலையோ 2மே வந்து ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை அந்த வரிசை அந்த வரிசையில் பார்க்கும்போது இது ஓ வரிசையில் வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரில. இந்த 2க்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டினுமே 2 ஆப்ஷன் ஆன்சர் ரைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த நேஷ்னல் பார்க், நம்மளுடைய தேசிய பூங்காக்கள் அப்படின்னு ஒரு பொறுத்துக்க கொடுத்துருந்தாங்க. அந்த தேசிய பூங்காக்கள் உள்ள மாநிலம், இப்போ கிர்ங்கிறது குஜராத்து, கார்பெட் அப்படிங்கிறது உத்தரகாண்டு, ரந்தம்பூர் அப்படிங்கிறது ராஜஸ்தான். இந்த ராஜ்கீர் அப்படிங்கிறது நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் இல்லை, அது வந்து பீகார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுக்கு வந்து கொஸ்டின் வந்து அவங்க ஆப்ஷனில் சரியாக கொடுக்காதனால இதுக்கு வந்து ஆல் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீன் கொடுத்துருந்தாங்க, ஃபைனல் கீழே இதில் எதை எழுதினாலும் ஆன்சர் ரைட் தான். அடுத்ததாக ஜிஎஸ்சில் 2வது கேள்வி என்ன அப்படின்னா, யூனிட் 8லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சங்கம் மருவிய காலத்துடைய சரியான கூற்று எது அப்படின்னு. 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை கூறுது. 18 நூல்களும் அப்படி தான் கூறும், அது சரி. அடுத்து அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது அப்படின்னா திருக்குறளும் நாலடியாரும், அதுவும் சரி தான். அடுத்து சிலப்பதிகார மணிமேகலை பண்பாடை பற்றி சொல்லுதானா, தமிழர் பண்பாடை பற்றி பேசுது சிலப்பதிகார மணிமேகலை. அதேமாதிரி சமயத்தை பற்றி பேசுதுன்னா இது சமண சமயத்தை பற்றி பேசும், இது வந்து பௌத்த சமயத்தை பற்றி பேசும். இது 2மே சரி தான். அப்போ 3வது இதுவும் சரி தான். ஆப்ஷனில் 1, 2, 3 சரி அப்படிங்கிற மாதிரி எந்த ஆப்ஷனுமே செட் பண்ணலை. அப்போது அவங்க ஆப்ஷனில் ஆன்சராக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1, 2 சரி, 3வது தவறுன்னு கொடுத்துருந்தாங்க. சிலப்பதிகார மணிமேகலை பண்பாடையும் சமத்தையும் தான் பேசுது அப்படிங்கிறது சரியானது, அது சங்கமருவிய காலத்தை சார்ந்தது தான். அப்படி இருக்கும்போது இது எப்படி தவறாகும்? அப்போ ஆப்ஷன் வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க.
அதனால் இதை வந்து ஃபைனல் கீயில் ஆல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எது எழுதினாலும் ஆன்சர் அதுக்கு மார்க் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவங்க கொஷின் வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக செட் பண்ணியிருக்கனால. அடுத்ததாக 3வது கொஷின், ஜிஎஸ்சில் வந்து 3வது கொஷின் என்ன அப்படின்னா, இந்த 5ஆண்டு திட்டம் 117வது கொஷின். இந்த 5ஆண்டு திட்டம் 5ஆண்டு திட்டத்திலே வந்து ஆப்ஷன் செட் பண்ணுறது வந்து தவறாக செட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆப்ஷன் செட் பண்ணும்போது தவறாக செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த கொஷினுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3வது ஜிஎஸ் கொஷின். அடுத்ததாக 4வது ஜிஎஸ் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த 119வது கொஷின் என்னென்னா, நம்மளுடைய வருவாய் மூலங்களை சரியான வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் 2020, 21. ஆனால் இந்த கொஷினில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏங்கிறத சரின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ அப்படிங்கிறது சரின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபைனலில் சிங்கிறது சரின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னு எழுதினவங்களுக்கு வந்து தவறு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரின்னு கொடுத்ததை தப்புன்னு மாற்றிட்டு சிங்கிற ஆன்சரை தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜிஎஸ்சில் 5வது கொஷின் 134வது கேள்வி. இந்த பாலிட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51 ஏகே விதி எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 படி 51 ஏகே அப்படிங்கிறது அந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறதும் சரிதான். அதில் 11வது உரிமையாக வந்து முதல்ல 10 உரிமை சேர்த்துருப்பாங்க. அதில் இது எல்லாமே உண்டு. ஸோ இந்த 4மே வந்து அடிப்படை கடமை தான். அதில் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கும்போது 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆனால் இந்த கொஷினில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரில. இதுக்கு ஆல் அப்படிங்கிறத ஆன்சராக ஃபைனல் கீழே கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவில் வந்து ஏங்கிறது தான் சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக 6வது கொஷின், ஜிஎஸ்சில் 6வது கொஷின் வந்து போன வருஷம் ரொம்ப பேசப்பட்ட கொஷின் 153வது கொஷின். 2021 ஆண்டுக்கான ஞானபீட விருது வென்றவர் யார் அப்படின்னு. இது நிறைய பேர் தாமோதர் மௌசு அப்படின்னும் நிறைய பேர் நீல்மணி பூக்கன் அப்படின்னும் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய பேர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கீ ஆன்சரை வந்து மாற்ற மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவான ஆன்சர் கொடுப்பாங்களே தவிர கொடுத்தது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி கிடையாது. ஏங்கிறதுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்கல, டிங்கிறத தான் ஆன்சராக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுலேயும் ஆன்சர் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஏங்கிறது கிடையாது, டிங்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசி நீல்மணி பூக்கன் அப்படின்னு போட்டதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். அடுத்ததாக ஜிஎஸ்சில் 7வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சிவாஜி கொஷின் தான். இது நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம். சிவாஜி கூற்றுகளில் வந்து தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல இது கொடுத்துட்டாங்க. சிவாஜி கூற்றுகளில் பாதுகாவலர் வந்து தாதாஜி குண்டதேவ் அப்படிங்கிறது சரிதான். அதே மாதிரி 1674 சத்ரபதிங்கிற பேர் சூட்டினாருங்கிறதும் சரிதான். இந்த சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை வந்து 1664 தான் சூறையாடியிருப்பாங்க. அப்போது இது வந்து தவறு அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஆப்ஷனாகவும் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக சிவாஜி வந்து கோஷ் அப்படிங்கிற கோட்டையில் வந்து முடிசூடி கொண்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் தவறு தான். ஏன்னா அது வந்து ராய்கர் அப்படிங்கிற கோட்டையில் தான் வந்து முடிசூடியிருப்பார். அதை தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக என்னது ராஜ்கோஷ்னு இந்த இதை பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ராய்கர் அப்படிங்கிறது சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ராஜ்கோஷ்னு ஆங்கிலத்தில் எடுத்துகிட்டு அதையே தமிழில் ராஜ்கோஷ்னு தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க. அப்படி ஒரு கோட்டையே கிடையாது. ஸோ பிங்கிறதும் தவறு தான். அப்போது நமக்கு தவறான கூற்றை அப்படிங்கும்போது பி எழுதியிருந்தாலும் சி எழுதியிருந்தாலும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஓ ஏயோ எழுதியிருந்தால் நமக்கு மதிப்பெண் கிடையாது. பிசிக்கு மட்டும் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஜிஎஸ்சில் வந்து 8வது கொஷின் என்ன அப்படின்னா, அந்த காடுகளுடைய பரப்பளவை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னா தவறாக செட் பண்ணியிருந்தாங்க. புக்கில் இது வந்து ஸ்கூல் புக்கில் புவியியல் பாடத்தில் இருக்குது. டின்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஆப்ஷன் தவறு அப்படிங்கிறதுனால ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக எல்லாத்துக்குமே ஆப்ஷன் ஏபிசிடி யார் எழுதினாலும் அவங்களுக்கு வந்து மதிப்பெண் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த காடுகளுடைய பரப்பளவு 197வது கொஷினில் எல்லாருக்கும் ஆல் அப்படிங்கிறது மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. இது 8வது ஜிஎஸ் கொஷின். அப்போ தமிழில் 3, ஜிஎஸ்சில் 8, மொத்தம் 11 கொஸ்டின். அதே மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் ஆனது, நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை தப்புன்னு மாற்றி ஃபைனலில் வேறு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஆப்ஷன் சேஞ்ச் ஆனது வந்து 2 கொஸ்டினுக்கு. அதே மாதிரி 5 கொஸ்டினுக்கு ஆல் அப்படிங்கிறது சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 4 கொஸ்டினுக்கு வந்து 2, ஏதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஆப்ஷன்லேயும் வந்து சரின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் டென்டேட்டிவ் கீ படிக்கிறீங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் கீயை பார்த்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செக் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் ஒரு 10 கொஸ்டின் வந்து வேரியேஷன் இருக்கும்.
குரூப் 4 கொஸ்டின்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டினாவது வேரியேஷன் இருக்க தான் செய்யும். அப்போது நீங்கள் எது ரைட் ஆன்சர் இல்லை அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனே சரியாக கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு படிங்க. அதுக்காக தான் புக்கையும் அதையும் கம்பேர் பண்ணி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இந்த 11 கொஸ்டின்ஸ். இந்த 11 கொஸ்டின்ஸ் இதுதான். நன்றி.